டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் நரேந்திர மோடி இன்று தாய்லாந்து செல்ல உள்ளார். நாளை நடைபெறும் உச்சி மாநாட்டில் நேபாள பிரதமர் ஷர்மா ஒலி, வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனிஸ் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் கடல்சார் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. பின்னர் அங்குள்ள வாட்போ கோவிலுக்கு பிரதமர் சென்று வழிபடுகிறார். அவருடன் தாய்லாந்து பிரதமரும் செல்கிறார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. சுமார் 12 மணி நேர விவாதத்திற்கு பிறகு நள்ளிரவில் நிறைவேறிய மசோதாவிற்கு ஆதரவாக 288 எம்பிக்கள் வாக்களித்தனர். எதிராக 232 எம்பிக்கள் வாக்களித்தனர். இதனைத் தொடர்ந்து மாநிலங்களவையில் மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்படும். அதன் பின்னர் மசோதா நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக அனுப்பப்படும். அவர் கையெழுத்திட்டதும் சட்டம் அமலுக்கு வரும். இந்நிலையில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா குறித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர், வக்ஃப் வாரிய விவகாரங்களில் மத்திய அரசு தலையிடாது என்று தெரிவித்தார். வக்ஃப் திருத்த மசோதா என்பது முஸ்லிம்களை ஓரம் கட்டி அவர்களது தனிப்பட்ட சட்டங்களையும் சொத்துரிமைகளையும் அபகரிக்கும் நோக்கம் கொண்ட ஒரு ஆயுதம் என ராகுல் காந்தி விமர்சித்திருக்கிறார். தற்போது முஸ்லிம்களை குறிவைத்துள்ள RSS, பாஜக அடுத்து மற்ற சமூகங்களையும் குறிவைக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மத சுதந்திரத்தை கேள்விக்குறியாக்கும் என்றும் இந்த மசோதாவை காங்கிரஸ் கடுமையாக எதிர்ப்பதாகவும் ராகுல் தெரிவித்தார். அதிமுக, பாஜக இடையே கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியே வராவிட்டாலும் இரு கட்சி தலைவர்களும் தொடர்ந்து சந்தித்து பேசுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் EPS அண்மையில் சந்தித்த நிலையில் அதைத் தொடர்ந்து கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையனும் சந்தித்தார். இந்நிலையில் CV சண்முகம் அமித்ஷாவை நேற்று சந்தித்ததாக கூறப்படுகிறது. இதேபோல நிர்மலா சீதாராமனை தம்பிதுரை சந்தித்திருக்கிறார். கச்சத்தீவை இலங்கையிடம் ஒப்படைத்தது யார் என நாட்டு மக்களிடம் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் எடுத்துரைக்க வேண்டும் என பாஜக தெரிவித்திருக்கிறது. இது குறித்து பேசிய பாஜக செய்தி தொடர்பாளர் பூனாவாலா, கச்சத்தீவு ஒப்படைக்கப்பட்ட போது தமிழகத்திலும் மத்தியிலும் எந்த கட்சிகள் ஆட்சியில் இருந்தது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். மேலும் கச்சத்தீவை ஒப்படைத்த காங்கிரசுடன் திமுக ஏன் கூட்டணியில் உள்ளது என்றும் அவர் வினவியுள்ளார். தமிழ்நாடு அரசை கலந்து ஆலோசிக்காமல் கச்சத்தீவை இலங்கை அரசிடம் இந்திய அரசு கொடுத்ததாக சட்ட அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் EPS தெரிவித்திருந்த குற்றச்சாட்டிற்கு பதிலடி கொடுத்துள்ளார். மத்திய கூட்டணியில் 16 ஆண்டு காலம் இருந்த அதிமுக கச்சத்தீவை மீட்க ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். கச்சத்தீவை ஒப்படைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றியதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இப்பொழுதுள்ள சூழலில் யார் கச்சத்தீவை ஒப்படைத்தார்கள் என்பது பிரச்சனை அல்ல என்றும் அதை மீட்டு மீனவர்களின் நலனை காக்க வேண்டும் என்பதுதான் பிரச்சனை என்றும் அமைச்சர் ரகுபதி கூறினார். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக பாஜக MLA வானதி சீனிவாசன் தெரிவித்த குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக கொண்டு வரப்பட்ட தனி தீர்மானத்தின் மீது பேசிய வானதி சீனிவாசன், மீனவர்கள் நலன் என்றால் குஜராத் மீனவர்கள், தமிழக மீனவர்கள் என்ற பாகுபாட்டை மத்திய அரசு பார்ப்பதில்லை என கூறினார். அதேவேளையில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்காமல் தற்போது அது குறித்து திமுக பேசுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், ஒரு முதலமைச்சருக்கு தெரியாமலேயே அப்பொழுது கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதாகவும் இதை எதிர்த்து அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றியதாகவும் குறிப்பிட்டார். அப்பொழுது குறிப்பிட்ட சபாநாயகர் அப்பாவு பாஜகவின் நிலைப்பாட்டை மட்டும் தெரிவிக்கும்படி வானதி சீனிவாசனுக்கு அறிவுறுத்தினார். அதற்கு பதிலளித்த வானதி சீனிவாசன், வாஜ்பாய் காலத்தில் இருந்து கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும்
அண்மையில் தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தமிழ்நாட்டு பிரதிநிதிகளுடன் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து இது தொடர்பாக விரிவான ஆலோசனை நடத்தியதாகவும் தெரிவித்தார். ஜிம்னாசியாட் போட்டியில் பங்கேற்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து செர்பியா செல்லும் வீரர் வீராங்கனைகளுக்கு செலவின தொகையை 15 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். 2025 ஆண்டுக்கான சர்வதேச ஜிம்னாசியாட் போட்டி செர்பியா நாட்டில் நடைபெறுகிறது. சர்வதேச பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பு இந்த போட்டியினை நடத்துகிறது. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 6 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். அவர்களுக்கு செலவின தொகையாக 15 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை துணை முதலமைச்சர் வழங்கினார். போட்டியில் பங்கேற்கும் வீரர்களுக்கு கட்டணத் தொகை, விமான பயண கட்டணம், விசா கட்டணம், தங்குவதற்கான செலவு என 2.5 லட்சம் வீதம் மொத்தம் 15 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த திறமை வாய்ந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றிகளை குவிப்பதற்காக தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை சார்பில் கடந்த 2023 ஆண்டு முதல் தமிழக அரசு உதவித் தொகைகளை வழங்கி வருகிறது. தமிழகம் முழுவதும் வரும் 5ஆம் தேதி மின்சார வாரியம் சார்பில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை அன்று காலை 11 மணி முதல் 6 மணி வரை செயற்பொறியாளர்கள் அலுவலகங்களில் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. மின் கட்டணம், மின் மீட்டர்கள், குறைந்த மின் அழுத்த மின் சேவை, சேதமடைந்த மின் கம்பங்கள் குறித்து புகார் அளிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை குறித்து தவறான தகவல்களை பரப்பும் எம்புரான் படத்தை தடை செய்ய வேண்டும் என வைகோ வலியுறுத்தியுள்ளார். அணையின் அருகில் வைக்கப்பட்டிருக்கும் வெடிகுண்டு எப்போது வேண்டுமானாலும் வெடித்து கேரளா நீரில் மூழ்கலாம் என கேரள மக்களிடம் பீதியை ஏற்படுத்தும் வகையில் காட்சிகள் அமைந்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னதாகவே இதே கருத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனும் தெரிவித்திருந்தார். எம்புரான் 2 படத்தில் தமிழகத்தை இழிவுபடுத்தும் காட்சிகள் சித்தரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதை நீக்க வேண்டும் என்றும் இந்த போக்கை கைவிட வேண்டும் என்றும் எச்சரித்திருந்தார். மத்திய மற்றும் தென்னிந்தியாவில் அடுத்த சில நாட்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. கேரளா, மாஹே, தமிழ்நாடு, கர்நாடகா, புதுச்சேரி, காரைக்கால், கடலோர ஆந்திராவின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும். கடன் பெற்றவர்களுக்கு தகவல் தெரிவிக்காமலேயே இஎம்ஐ காலத்தை அதிகரிப்பது, வட்டி வீதத்தை உயர்த்துவது போன்ற செயல்களில் வங்கிகள் ஈடுபடக்கூடாது என ஆர்பிஐ எச்சரித்துள்ளது. அவ்வாறு செய்யும் பட்சத்தில் அதை கடன் வாங்குபவர்களின் ஒப்புதலுடன் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. மற்ற விதிகளை பற்றிய விவரங்களும் கடன் வாங்குபவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறது. கடன் கொடுக்கும்போது மிக குறைந்த வட்டி விகிதத்தில் கொடுத்துவிட்டு வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்காமலேயே வட்டி விகிதத்தை வங்கிகள் உயர்த்துகின்றனர். மேலும் இஎம்ஐ காலத்தையும் நீட்டிப்பதால் கடன் வாங்கியவர்கள் வட்டி தொகையை பல மடங்கு அதிகமாக செலுத்தும் நிலை தற்போது உள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.